ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு இந்த ரஞ்சிதா வந்து கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக மாமா என்னை வந்து காப்பாற்றுனீங்க? நீ இல்லாத உலகத்தில் நான் வாழ வந்து தகுதியற்றவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும் ரஞ்சிதா, சூழ்நிலையெல்லாம் வந்து நான் வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணுற நிலைமை வந்துருச்சு. எனக்கு வந்து வெண்பா முக்கியன்றது உனக்கே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கு இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மாமா இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருந்தால் போதும், இந்த மல்லி வந்து பிளான் பண்ணி உங்களை எப்படியோ ஒன்று அடைஞ்சிட்டா இதுக்கு மேலே வந்து நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து இல்லைன்றதை வந்து நிரூபிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி ரொம்பவுமே வந்து வருத்தப்படுறாங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மாவை பார்த்து இந்த போதும் ஒன்று கிளவி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, மல்லியை வந்து எப்படியோ ஒன்று விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, ஆனால் வந்து இப்போ இங்கே ஒரு பொண்ணோட உயிர் வந்து போக்குவரத்துக்காக வந்து இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. சரி, இந்த வீட்டில் வந்து சண்டை வேணாம், அவங்க வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நான் விஜய் சார் சொன்னது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து வீட்டில் இருந்தோம், அதனால் வந்து இந்த ரஞ்சிதாவை வந்து காப்பாற்ற முடிஞ்சு. நீ யாருமே வந்து வீட்டில் இல்லாதப்ப இந்த ரஞ்சிதா ஏதோ ஒரு முடிவு எடுத்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயை பார்த்துன்னு போதும்னு கிளவிக்கு வந்து கேட்கவும் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து அவள் வந்து எந்த ஒரு தப்பான முடிவுக்கு வந்து போக மாட்டான், அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாரு நம்ம விஜய். நீ ரஞ்சிதா எதுக்கும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே வந்து உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதுவும் போக நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பே வந்து மல்லி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதாண்டா சாக்கு அப்படின்றத வச்சுக்கிட்டு இந்த போதுமண்ணி கிளவி இந்த ரஞ்சிதா வந்து இனிமே வந்து நம்முடைய மல்லியை வந்து ஆட்டி படைக்க போகிற இதாங்க வந்து இருக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்க போகுது. இதெல்லாம் வந்து நம்முடைய மல்லி வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவுக்கு வந்து தாய் பாசத்தை வந்து காட்டணும், நம்முடைய விஜய்கிட்ட வந்து எப்படி வந்து நெருங்கி பழகணும். ஏன்னா வந்து அவர் வந்து பயங்கர வந்து கடுப்பில் வந்து இருக்காருங்க. நம்முடைய மல்லி வந்து மனசை விட்டு சொல்லிட்டாங்க அந்த கோயிலில், நான் வந்து விஜயை வந்து காதலிச்சது உண்மைதான், ஆனால் வந்து அவர் என்னை வந்து காதலிக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து நம்முடைய மல்லியை வந்து காதலிச்சவர் தான், அவருடைய சூழ்நிலையெல்லாம் வந்து அதை வந்து சொல்ல முடியாது போயிடுச்சுங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து நம்முடைய மல்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மல்லி நீ வந்து உன் காதலை வந்து அந்த கோயிலே என்கிட்ட வந்து சொல்லிட்டேன், நான் வந்து உன்னுடைய நிச்சயதார்த்தத்திலே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வந்து, ஆனால் வந்து அந்த டைமில் தான் உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, இல்லைனா கண்டிப்பாக அந்த டைமே வந்து நான் என்னுடைய காதலை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து வரப்போகிற எபிசோடில் வந்து சொல்ல போகிறாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.